நாங்கள் இப்ப 11வது வினாவுக்கு விடை விளக்கம் காணப்போகின்றோம். அதிலே ஒரு இரு வேறுபட்ட சமன்பாடுகள் தரப்பட்ட, அவை சோடி சோடியாக தரப்பட்ட, இறுதியிலே ஒரு அந்த சமன்பாடுகளுடைய விடைகள் கூட்டலாக வந்து ஈரிலக்க பெருமானம் விடையாக வந்திருக்கின்றன. அதன்படி கீழே கேட்கப்படுகிறது, பெருமான ஒழுங்கில் ஏறுவரிசையில் அமைந்த விடையை தெரிவு செய்ய சொல்லி. அப்ப நாங்க இந்த எண்களை இதுல இறுதி விடை ஈரிலக்கமாக இருக்கின்றபடியால் ஈரிலக்கம் இரு எண்களை கூட்டி பெற வேண்டுமாயிருந்தால் அவை இரண்டும் ஓரிலக்கமாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரே எண் அதே எண்ணால் கூட்டும் போதும் அதே எண்ணால் பெருக்கும் போதும் ஒரே விடை வருகின்றபடியால் எங்களுக்கு இதுல தெளிவாகின்றது. இது 2 கூட்டப்பட்டால் 4, 2 பெருக்கப்பட்டால் 4. அதே மாதிரி 3 தடவை கூட்டப்பட்டால் 9, அதே போல 3 பெருக்கினால் 9. இப்ப எங்களுக்கு இதன்படி தெரிகின்றது 9ஐயும் இதுல 4ம் 9ஐயும் கூட்டினால் 13 விடை பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப நாங்க இதன்படி ஏறுவரிசையில இந்த பெருமானங்களை அமைப்போமாயிருந்தால் முதல்ல 2 வருகின்றது, அடுத்ததாக வட்டத்துக்கு வட்டம் 3 வருகின்றது, சதுரம் 4 வருகின்றது, முக்கோணம் 9 வருகிறது. முதலாவது விடை பொருத்தமாக